ஆன்மீக அன்பர்களே வணக்கம். ஞானபாரதம் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது. அயோத்தி புனித யாத்திரையின் 2ஆம் பாகமாக இந்த பதிவு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்திற்காக சுக்ரீவன் தன் பரிவாரங்களுடன் அயோத்திக்கு வந்தபொழுது அவர்கள் தங்குவதற்காக இந்த அரண்மனை ஒதுக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். அதனால்தான் இந்த அரண்மனைக்கு சுக்ரீவன் அரண்மனை என்று பெயர். இங்கும் ராமர் பட்டாபிஷேக கோலத்துடன் சீதாவுடன் லட்சுமணனுடன் இருக்கக்கூடிய அருமையான சன்னதி இருக்கிறது. சுவர்களிலெல்லாம் ராமர் பட்டாபிஷேக காட்சிகளும் இராமாயண காட்சிகளும் வரையப்பட்டிருக்கின்றன. இதோ பாருங்கள், ராமர் பட்டாபிஷேக காட்சி மிக அருமையான சன்னதி அமைந்திருக்கிறது. ஒரு பக்கத்திலே சுக்ரீவன், மற்றொரு பக்கத்திலே அங்கதன். இவர்களுடைய உருவச்சிலைகளும் மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக அந்த சிலாரூபங்கள் அமைந்து கண்களை கொள்ளை கொள்கின்றன. स्वामी नमो मंगल जय श्री राम जय श्री राम. அடுத்ததாக நாம் தரிசிப்பது சீதா பிராட்டியின் அரண்மனை. இங்கும் ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் மிக அழகாக ஒரு சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரண்மனையில்தான் நாங்கள் சீதா பிராட்டியின் அடுப்படி என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடுப்படியை பார்த்தோம். அடுத்ததாக நாம் தரிசிக்க இருப்பது அயோத்திக்கு அருகில் அமைந்துள்ள நந்தி கிராமம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள பரதன் மாளிகை. பரதன் ராமபிரானுடைய பாதுகைகளை வாங்கி கொண்டு வந்து ஆட்சி செய்ததாக இராமாயணம் கூறுகிறதல்லவா. இந்த இடத்தில்தான் பரதன் அந்த ராமனுடைய பாதுகைகளை வாங்கி கொண்டு வந்து அரசாட்சி செய்ததாக கூறப்படுகிறது. ஆஞ்சநேய பெருமானுக்கும் ஒரு அற்புதமான சிலாரூபம் செந்தூர வடிவத்திலே மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தரிசித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. பரதன் காட்டுக்கு சென்று தன் அண்ணன் ராமனை சந்திப்பது, அவரை மீண்டும் அயோத்திக்கு வந்துவிடுங்கள் என்று அழைப்பது, அவர் வராத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அதை சொல்லும் பொழுது அவருடைய பாதகைகளை வாங்கி கொண்டு வருவது போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம்
மிக அழகாக வண்ணத்திலே தீட்டி வைத்திருக்கிறார்கள். அண்ணனும் தம்பியும் எவ்வளவு அன்பாக சகோதர பாசத்துடன் இருப்பதாக சித்திரம் தீட்டியிருக்கிறார்கள் பாருங்கள். நம்முடைய இந்து கலாச்சாரத்தின் அமைப்பே இதுதானே. அம்மா அப்பா மீது உள்ள பாசம், அண்ணன் தம்பி உள்ள பாசம், அண்ணன் தங்கை பாசம் போன்ற அந்த உணர்ச்சி குவியல்களின் அடிப்படையில் தானே நம்முடைய இந்து மதமே குடும்ப கூட்டமைப்பே அற்புதமாக அமைந்திருக்கிறது. இதோ பாருங்கள், பரதன் தன் அண்ணன் ஸ்ரீராமனிடம் அவருடைய பாதுகைகளை வாங்கி கொண்டு வந்து அரசாட்சி செய்த அந்த காட்சியை பரதன் பாதுகைகளோடு இருப்பது போல ஒரு அருமையாக சன்னதி அமைத்திருக்கிறார்கள் பாருங்கள். இதோ பரத மகாராஜா தன் அண்ணன் ராமனுடைய பாதுகைகளோடு இருப்பது போலவே ஒரு சன்னதி மிக அற்புதமாக அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதோ இந்த சன்னதியிலே இருப்பது யார் என்று பாருங்கள். ஸ்ரீ கல்கி அவதாரம். பெருமாள் எடுத்த 9 அவதாரங்களுக்கு அடுத்தபடியாக 10வது அவதாரமாக இந்த கலியுகத்தை, அதர்மத்தை அழிக்க, தர்மத்தை காக்க எடுக்கப் போகும் அவதாரமாக சொல்லப்படுவது ஸ்ரீ கல்கி அவதாரம். அந்த கல்கி அவதாரத்துக்காக இந்த பரதன் மாளிகையில் தனியாகவே ஒரு சன்னதி அழகுற அமைக்கப்பட்டிருக்கிறது. அதோ பாருங்கள், கல்கி பகவான் குதிரை மீது அமர்ந்திருப்பது போல ஒரு சிலாரூபம் அடிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ கல்கி அவதார் என்று மேலே இந்தியிலே எழுதியிருக்கிறார்கள். பரதன் மாளிகையிலே இதற்காகவே ஒரு தனி சன்னதி. அடுத்தார் போல நாம் காணப்போகும் இடம் பரதனும் அனுமனும் சந்தித்த இடம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் இருவரும் சந்தித்த இடம் என்பதால் இங்கு பரதனும் அனுமனும் கட்டி தழுவுவது போல அழகாக ஒரு சிலை வடிக்கப்பட்டு இங்கே சன்னதியில் வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீராமனின் அன்புக்கு பாத்திரமான அனுமன் பரதனை மட்டும் விட்டு வைப்பாரா? பரதனுக்கும் அவர் சகோதரர் போலத்தானே. அந்த அன்பை, பாசத்தை இந்த சிலாரூபம் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். இவர்தான் குகன். குகனோடு ஐவரானம் என்று ஸ்ரீராமன் சொன்னார் அல்லவா? அந்த படகொட்டி குகனுக்காகவே தனியாக ஒரு சன்னதி வைத்திருக்கிறார்கள். இது குகன் குகை எனப்படுகிறது. இதுவும் பரதன் மாளிகையில் தான் அமைந்திருக்கிறது. அயோத்தியில் ராமர் கோவில் அருகிலே அமைந்துள்ள சுக்ரீவன் அரண்மனையிலே பிரபல உபன்யாசகர் அனந்த பத்மாச்சாரியாருடைய உபன்யாசம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அக்ரஹாரம் நிறுவனத்தார் வெளியிட்ட நம்மாத்து சம்பிரதாயம் என்ற புத்தகத்தை திரு அனந்த பத்மாச்சாரியார் அவர்கள் வெளியிட்டார். அவருக்கு சந்தன மாலை அணிவித்து, சால்வை அணிவித்து அக்ரஹாரம் நிறுவனத்தின் எம்டி வாசன் ஐயர் மரியாதை செய்தார். அதன் பிறகு திரு அனந்த பத்மாச்சாரியாருடைய இராமாயணம் பற்றிய உபன்யாசம் மிக சிறப்பாக அருமையாக நடைபெற்றது. இந்த அயோத்தி யாத்திரையில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் அதை கேட்டு மிகவும்
சந்தோஷப்பட்டார்கள். அதுவும் ராமபிரானுடைய சன்னதியிலேயே, சுக்ரீவன் அரண்மனையில் அமைந்துள்ள ராமபிரானுடைய சன்னதியிலேயே அனந்த பத்மாச்சாரியாருடைய உபன்யாசம் மிக சிறப்பாக அருமையாக நடைபெற்றது. பக்தி பெருக்கிலே அனைவரும் திளைத்தோம். ராமாயண உபன்யாசம் பண்ணோம்னா அவருக்கு ராமபிரான் வாழ்ந்த காலத்துல, ராமபிரான் வாழ்ந்த தேசத்துல என்னென்ன ஹேப்பனிங்ஸ் என்னென்ன நடைபெற்றதோ அதெல்லாம் நடக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு மூடு கிரியேட் ஆகும். அப்பதான் ஒரிஜினலான உபன்யாசம். அப்படி ஒரு பாவசுத்தியோட கேட்பவர்களுக்கும் ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிற உபன்யாசம். இது ஜென்ரல், இது ஜென்ரல். ஆனால் இன்னைக்கு இங்க என்ன அப்படின்னு கேட்டோம் நாம அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு என்ன விசேஷம்னா, சாட்சாத் ராமபிரானுடைய திருவடி வாரத்துல இருக்கும். ஒன்றும் டவுட்டே கிடையாது. யாரா இருந்தாலும் இங்க இருந்து தான் அங்க போகணும். யாரா இருந்தாலும் இங்கிருந்து தான், அதாவது முதல்ல சுக்ரீவ கிடால பெருமாளை சேவிச்சுட்டு அப்புறம் ராமபிரானை சேவிக்க போகணும். இதான் என்ட்ரன்ஸ். ராம்லலா மந்திருக்கே இதான் என்ட்ரன்ஸ். அந்த இடம் இங்க அழகா ஒரு ஸ்லோகம் இருக்கும், நீங்க பார்த்துருக்கலாம். உள்ள இந்த கணத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கும். என்னன்னா, பட்டாபிஷேகத்துக்கு எல்லாரும் வந்தான், எல்லாரையும் கூப்பிட்டான் பெருமாள். சுக்ரீவ பிரபதிகள்லாம் கூடவே வந்துட்டான். அதுவும் எப்படி, புஷ்பக விமானம், புஷ்பேக் விமானம், சாதாரண புஷ்பேக் இல்லை, செமி ஸ்ட்ரீமர் இல்லை. எல்லாருக்கும் சொபிஸ்டிகேட்டா எல்லா விதமான கம்ஃபர்ட்ஸும் இருக்கிற மாதிரி அந்த காலத்திலே ஒரு கேரளான் விமானம் ராமபிரான் யூஸ் பண்ண புஷ்ப விமானம். உபன்யாசம் முடிந்த பின்னர் நம்மாத்து சம்பிரதாயம் புத்தகம் அக்ரஹாரம் பத்திரிகையின் தற்போதைய ஆசிரியர் சித்ரா சுரேஷ் அவர்களுக்கு, முன்னாள் ஆசிரியர் அறந்தாங்கி சங்கர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. அடுத்ததாக நாம் பார்த்து கொண்டிருப்பது ஜாம்பவான் கீலா எனப்படும் ஜாம்பவான் அரண்மனை. ராமபிரானுடைய பட்டாபிஷேகம் நடந்த பொழுது வந்த அனைவருக்குமே தனித்தனியாக அரண்மனைகள் ஒதுக்கப்பட்டன என்று நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதோ பாருங்கள், ஜாம்பவான் அரண்மனை. எல்லா அரண்மனைகளிலும் ராமனுக்கும் சீதாவுக்கும் அருமையாக சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தாற்போல நாம் காணப்போவது கனகபவன் எனப்படும் சீதம்மாள் மாளிகை, சீதா பிராட்டியின் மாளிகை. ராமபிரானும் சீதா பிராட்டியும் திருமணமாகி அயோத்திக்கு வந்தபொழுது கைகேயியால் சீதாவுக்கு கொடுக்கப்பட்ட மாளிகைதான் இந்த கனக மாளிகை. கனக மாளிகை என்றால் தங்க மாளிகை என்ற அர்த்தம். தன்னுடைய தங்கமான மருமகளுக்காக கைகேயி வழங்கிய மாளிகை அல்லவா. அரண்மனை என்றால் அப்படி இருக்கிறது. உண்மையிலே மிகப்பெரிய அரண்மனை. உள்ளே சென்று பார்த்தால் எவ்வளவு அறைகள் இருக்கின்றன தெரியுமா? அவ்வளவு பேர் இங்கே பணியாற்றி இருக்கிறார்கள், உறவினர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த பிரம்மாண்டம் நம் கண்முன்னே தெரிகிறது. பார்க்கவே பெருமைப்பாக இருக்கிறது. இதிலே வாழ்ந்த சீதா பிராட்டியாருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஸ்ரீ ராமபிரானின் பத்தினி அல்லவா. மிக அருமை, மிக அருமை. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் மக்கள் வந்து பார்த்து பார்த்து அதிசயிக்கிறார்கள். ஏனென்றால் மாளிகையினுடைய பிரம்மாண்டம் அப்படி, அதனுடைய விஸ்தீரணம், அதனுடைய கட்டுமானம் பார்க்க பார்க்க மிக அருமையாக இருக்கிறது. இதோ தெரிகிறது பாருங்கள், உப்பரிகை. நம்முடைய பால்கனி என்று சொல்வோம் அல்லவா, அதைத்தான் அந்த காலத்தில் உப்பரிகை என்று சொல்லியிருக்கிறார்கள். உப்பரிகை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது பாருங்கள். இதோ அனுமன் கொடி பறக்கிறது பாருங்கள். எங்கும் ராமன் சீதா பட்டாபிஷேக காட்சியோடு ஒரு அருமையான சன்னதி அமைந்திருக்கிறது. ஊரெல்லாம் இருக்கும் பொழுது சீதாவின் வீட்டில் இருக்காதா? மீண்டும் ஒரு முறை ராமனையும் சீதாவையும் வணங்கிக் கொள்வோம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நல்லதை கொடுப்பா. நல்ல வாழ்க்கை, அளவற்ற செல்வம், நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு கூடிய வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்.
இதோ இதுதான் சீதா பிராட்டியின் பாதம் என்று சொல்லப்படுகிறது. வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் அந்த பாதத்தை தொட்டு வணங்கி மனமார பிரார்த்தனை செய்துவிட்டு போகிறார்கள். சீதா பிராட்டியின் பாதம் நீங்களும் ஒரு முறை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். இதோ நாங்கள் அயோத்தியில் தங்கியிருந்த சன்ஷைன் என்ற ஹோட்டல் அருமையான ஹோட்டலாக இருந்தது. பாருங்கள், அந்த சாலையிலே சிவபெருமானுடைய பெரிய ஆளுயர சிலை வைத்திருக்கிறார்கள். 3-4 ஆளுயர சிலை. அடுத்ததாக நாம் தரிசிக்கப் போவது லலிதாம்பா கோவில் என்ற அம்பாளுடைய ஒரு கோவிலாகும். அதுவும் மிகவும் நன்றாக இருக்கிறது. வாருங்கள் பார்ப்போம். அயோத்தியிலே எந்த கோவிலுக்கு சென்றாலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பக்த கோடிகள் பெருகிவிட்டார்கள். பக்தி இருக்கிறது நமது நாட்டிலே, சந்தோஷமாக இருக்கிறது. அதைப்போல அம்பாளுக்காக இங்கே அணையாத தீபம் ஒன்று எரிந்து கொண்டே இருக்கிறது. அதிலே மக்கள் அங்கே உள்ள குச்சிகள், சுள்ளிகள் போன்றவற்றை வைத்து எரித்து தங்களுடைய பாவங்களை போக வேண்டிக் கொள்கிறார்கள். இங்கே ஆஞ்சநேய பெருமானுக்கும் ஒரு சன்னதி மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. வணங்கிக் கொள்வோம். அன்னை லலிதாம்பாள் அருளாட்சி செய்யும் சன்னதி வந்துவிட்டோம். இதோ நேராக இருக்கிறது பாருங்கள் சன்னதி. 2 குருக்கள்மார் முன்னாலே அமர்ந்து கொண்டு ஆரத்தி காண்பித்து வருவர்களிடம் தட்சணை கேட்டுக்கொண்டு விளக்கி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். கோவில் மிக அழகாக அமைந்திருக்கிறது பாருங்கள். உள்புறமெல்லாம் நன்றாக அலங்காரம் செய்யப்பட்டு அருமையாக வைத்திருக்கிறார்கள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு இங்கே லலிதாம்பாள் என்று பெயர். வணங்கிக் கொள்வோம். அயோத்தியின் சரையு நதிக்கரையிலே வண்ண விளக்குகளை வைத்து மிக அற்புதமாக ஒரு ஷோ நடத்துகிறார்கள். அதை பார்ப்பதற்காக மக்கள் கூட்டம் வந்து காத்திருக்கிறது. மிக அற்புதமாக, அழகாக, வண்ணமயமாக இருக்கிறது. நீங்களும் பார்த்து ரசியுங்கள் நண்பர்களே. மிக அற்புதமாக இருக்கிறது இந்த வண்ண விளக்குகளின் நடனம்.
அயோத்தி புனித யாத்திரை மூலமாக அயோத்தியில் ஸ்ரீராமனும் சீதா பிராட்டியும் உலாவிய இடங்களையெல்லாம் பார்த்து ரசித்தோம். தற்போது சென்னை செல்வதற்காக லக்னோ ஏர்போர்ட் வந்துவிட்டோம். லக்னோ ஏர்போர்ட்டில் இப்படி அற்புதமாக அருமையாக அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள். ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் அயோத்தி ராமனுடைய அந்த காலடி தடம் பட்ட அயோத்தி பூமியை வந்து தரிசனம் செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மறந்து விடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால்தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக பதிவும் உங்களுக்கு வந்து சேரும். சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் அழுத்திவிட்டால் எல்லா பதிவோடும் உங்களுக்கு வந்து சேரும். வாழ்க வளமுடன். அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் அயோத்தி காசி புனித யாத்திரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். விவரம் வேண்டினால் என்னுடைய நம்பரில் தொடர்பு கொள்ளவும். நன்றி.